ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அமேசான் ஹால் தான் பார்க்குறோம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 2 ஸ்பைஸ் ரேக்ஸ் வாங்கியிருந்தேன். அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அது ப்ரைஸ் அது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு 12 பீஸ் செட் வந்து இது அவைலபிள் கலர்ஸ் பார்த்திங்கன்னா சீ ப்ளூ, ப்ரௌன், க்ரீன், இங்க் ப்ளூ, இந்த 4 கலர்ஸில் கிடைக்குது. இது கம்பெனி ஃப்ளோரவர். இந்த மாதிரி கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. இது வந்து 500 ருபீஸ் தான் நான் வாங்கினது. இது வந்து 12 கண்டெய்னர் செட்டு. இது மாதிரி 4, 8, 12, 16 இந்த மாதிரி பீசஸில் கிடைக்குது. இந்த மாதிரி ஸ்பைஸ் ரேக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் கிச்சனில். அதே மாதிரி உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். நீங்கள் ஒரு பொருள் தேடுறதுக்கு அவசியம் இருக்காது. நம்ம அப்படியே ஒரு இதில் வந்து 12 இருக்குது, இது மாதிரி 16 கூட இருக்குது. இது மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இந்த ஸ்பைஸ் ரேக்கு. நான் வாங்கினது 12 கண்டெய்னர்ஸ். ப்ரௌன் கலர் வாங்கினீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு டஸ்ட் ஆகாது, அதனால் அதுக்கு வாங்கினேன். இது மாதிரி ஹேங் கொடுத்துருக்காங்க மேலே. இதில் பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் வந்து ஆக மாட்டேன். ஒரு கீழே தட்டு வச்சா தான் ஆகும் போல் இருக்குது. அவளே ரொட்டேட் பண்ண முடில. அது பெட்டில் வச்சுருக்கனாலே தெரில, கரெக்டாக ஒழுங்காக ரொட்டேட் ஆக மாட்டேங்குது. கீழே பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. இதுவே நான் தட்டு வச்சு பண்ணி பார்த்தேன், அது வந்து ஓகே, ரொட்டேட் ஆகுது. கீழே நம்ம ஏதாச்சும் ஒன்று வச்சுருந்தோன்னா அது கரெக்டாக ரொட்டேட் ஆகுது. பார்த்திங்கன்னா இப்படி தான் ரொட்டேட் ஆகுது. இதுவே நீங்கள் கீழே தட்டு வச்சிங்கன்னா நல்லா ரொட்டேஷன் ஆகுது. இப்போ நான் அதை ஒரு இது எடுத்து காமிக்கிறேன். இப்போ ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா மசாலாஸ், இந்த பட்டை அதெல்லாம் நீங்கள் எடுக்கலாம். இல்லை கடுகு, ஜீரகம் அந்த மாதிரி 3 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டிக்கர் பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. இந்த ரியலாக இருக்க மாதிரி இருக்குது. அது எல்லாமே ஸ்டிக்கர்ஸ் தான். நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி கடுகு தாளிக்கிறது, அப்புறம் ஸ்பைசஸ்லாம் வந்து இதில் வச்சுக்கலாம். கடுகு தாளிக்கிறதுலாம் அங்கே வச்சுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஜீரகம், ஏலக்காய் அதெல்லாம் வந்து இதில் வச்சுக்கலாம். அது மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் மஞ்சள் தூள், சிக்கன் மசாலாஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த பக்கம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரே ரேக்ஸில் வச்சோன்னா நம்ம ஈஸியாக வந்து எடுக்கலாம். இப்படி ரொட்டேட் பண்ணி தேடவும் தேவையில்ல. இந்த மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா நீங்கள் வந்து முக்கியமாக அந்த ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு டைமும் வந்து பார்த்துட்டே இருக்க முடியாது, தேடி தேடி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வேணால் ஈஸியாக வந்து உங்களுக்கு எடுத்துக்கலாம். இதுவே உங்கள்கிட்ட இதுதான் செகண்ட் நான் வாங்கின ஸ்பைஸ் ரேக்கு. இது ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க. நான் அப்படியே வச்சுருக்கேன், இன்னும் ஓப்பன் பண்ணல. 1, 2 தான் ஓப்பன் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எல்லாமே செக் பண்ணிவிட்டு திருப்பி அந்தமாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன், ஏதாச்சும் டேமேஜ் இருக்கான்னு. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிக்கிறேன், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்.
ஆனால் ஈஸியாக ரொட்டேட் ஆகுது, அது மாதிரி இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பூன், ஃப்ளவர் வாஷ் அதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். நான் ஃப்ளவர் இதுக்காண்டி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போடுறேன். இது நான் வாங்கினதே இந்த சைஸ்காண்டி தான். பார்த்திங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னா செம்மையாக இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்தது, வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இது பார்த்தோன்னே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அந்த பல்ப் மாதிரி இருக்குது. இது எடுக்கிறதுக்கும் இப்படி நீங்கள் வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இது மாதிரி 16 செட் கிடைக்குது. இது வந்து 540 ரேட்டு அமேசானில். 16 பார்த்திங்கன்னா 900 ரேஞ்சஸ் வரும்னு நினைக்கிறேன். 900 ஆர் 880 சம்திங் பார்த்தேன் நான். எனக்கு கரெக்டாக தெரியல அது. இது 540 உங்களுக்கு. நீங்கள் 16 வாங்கினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே மேலே வந்து ஸ்டீல் டப்பா கொடுத்துருக்காங்க மூடி. அதில் வந்து ரொட்டேஷனே ஒழுங்காக ஆகலை. இல்லை பாருங்கள், கீழே வந்து எவ்வளோ அழகாக இருக்குது ரொட்டேட் பண்ணுறது. அதில் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. இதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக ஈஸியாக ரொட்டேட் ஆகுது. இதில் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணேன்னா இது பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்பூன் வாங்கி வச்சுக்கோங்க. அது மாதிரி வாங்கினீங்கன்னா அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மசாலாஸில் முக்கால்வாசி இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போடுறதுக்குனா எனக்கு அது போட்டோன்னா எனக்கு கரெக்டாக அளவு தெரியாது தான் இது வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்காக ஸ்பூனில் எடுத்து போடலாம். இந்த மாதிரி ஸ்பூன் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, இல்லைன்னா பிளாஸ்டிக் ஸ்பூன் கூட வாங்கி வச்சு அது மாதிரி சைஸ்க்கு இது பண்ணிக்கலாம். இதுமாதிரி போட்டுட்டு கூட நீங்கள் இதை எடுத்துகிட்டு நீங்கள் மிளகாத்தூள் எதாவது போடணுன்னா எடுத்து இது பண்ணலாம். அதிலே க்ளோஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், க்ளோஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது இப்படி எடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அப்படியே ஓப்பன் பண்ணி இது பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு தேவை ஆயிடுச்சு, இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மாதிரி க்ளோஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மூடி மட்டும் ரொம்ப டைட்டாக ஒழுங்காக க்ளோஸ் ஆகலை. அந்த ஒன்று தான் எனக்கு இதில் டிஸப்பாயின்மெண்ட்டு. இல்லாத ரொம்ப க்யூட்டாக இருக்குது. மூடலன்னு சொல்ல முடியாது, ஓரளவு லைட்டாக கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஸ்பைஸ் ரேக்ஸ் வாங்கி வச்சிங்கன்னா நமக்கு கவுண்டர் டாப் வந்து சின்னதாக இருந்தால் கூட நீங்கள் செல்ஃபில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நான் 20 கண்டெய்னர்ஸ் வாங்கியிருக்கேன். பட் நான் வந்து டெய்லி யூஸ்க்கு வந்து 20 ஐட்டம்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்